நாம இரவு நேரத்துல வானத்துல பார்க்குற அழகான நிலா நாம நினைக்கிற மாதிரி தனியா அமைதியா சுத்திக்கிட்டு இல்லை. அதை சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய தூசு மேகம், ஒரு வளைய மாதிரி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. பல வருஷங்களா விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு பெரிய மர்மம் என்னன்னா, இந்த தூசு வளையம் நிலாவை சமமா சுத்தமா ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப அடர்த்தியா, இன்னொரு பக்கம் ரொம்ப மெலிசா, ஒரு மாதிரி ஒரு பக்கமா இருக்கு. ஏன் இந்த விசித்திரம்? இப்போ விஞ்ஞானிகள் பல சகாப்த காலமா நீடிச்ச இந்த மர்மத்தை உடைச்சிருக்காங்க. வாங்க நிலாவின் அந்த மர்ம தூசு வளையத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த தூசு வளையம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிலவோட மேற்பரப்புல நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விண்கற்கள் ஒரு கல் மலை மாதிரி விடாம நொடிக்கு நொடி தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படி தாக்கும் போது நிலவில் இருக்கிற பாறைகள் உடைஞ்சு சின்ன சின்ன தூசு கற்கள் விண்வெளிக்கு தூக்கி எறியப்படும். இப்படி கோடிக்கணக்கான துகள் சேர்ந்துதான் நிலாவை சுத்தி ஒரு பெரிய தூசு வளையத்தை உருவாக்குது. 2015 நாசாவோட LADEE விண்கலம் இந்த தூசு வளையம் உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்துச்சு. சரி, தூசு இருக்கு, ஆனா அது ஏன் ஒரு பக்கமா இருக்கு? இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கு காரணம் சூரியனோட வெப்பம். நம்ம பூமியில வளிமண்டலம் இருக்கிறதுனால பகல் இரவு வெப்பநிலை பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா நிலவுல வளிமண்டலம் கிடையாது. அதனால சூரியனை பார்க்கிற பகல் பகுதியில வெப்பநிலை கொதிக்கும். ஆனா சூரியன் இல்லாத இரவு பகுதியில வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே பயங்கர குளிராக இருக்கும். ஒரு சூடான தரையில ஒரு கல்லை போட்டா தூசி எப்படி அதிகமா பறக்குமோ அதே மாதிரி தான் நிலவோட சூடான அந்த பகல் பகுதியில விண்கற்கள் மோதும் போது ரொம்ப அதிக தூசி மேலெழும்புதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்திய ஆய்வுல கம்ப்யூட்டர் மாடல்களை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. நிலவோட குளிரான இரவு பகுதியில் நடக்கிற மோதல்களை விட சூடான பகல் பகுதியில் நடக்கிற மோதல்கள் சுமார் 6 முதல் 8 விழுக்காடு அதிகமான தூசியை விண்வெளிக்கு அனுப்புதான். இப்படி பகல் நேரத்தில் அதிக தூசு உருவாகிறதுனால தான் இந்த தூசு வளையம் சூரியனை பார்க்குற பக்கம் மட்டும் ரொம்ப அடர்த்தியா ஒரு பக்கமா காணப்படுது. இவ்வளவுதாங்க விஷயம். பல வருஷ மர்மத்திற்கு இப்போ ஒரு தெளிவான விடை கிடைச்சிருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன? இந்த தூசு பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நிலவில் இருக்கிற இந்த தூசு பார்க்கத்தான் அழகா இருக்கும், ஆனா அது ரொம்பவே ஆபத்தானது. நாசா என்ன எச்சரிக்கிறதுனா, இந்த தூசு கண்ணாடி துகள்கள் மாதிரி ரொம்ப கூர்மையானது. இது நிலவுக்கு போற விண்கலங்கள், விண்வெளி வீரர்களோட உடைகள், ஏன் அவங்க சுவாசிச்சா அவங்க நுரையீரலை கூட சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அபாயகரமானது. அதனால எதிர்காலத்துல நிலவுல மனிதர்கள் போய் தங்குறதுக்கு இந்த தூசை பற்றி முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். விஞ்ஞானிகள் இதே மாதிரி ஒரு தூசு வளையம் புதன் கிரகத்தை சுத்தியும் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. அங்க வெப்பநிலை வித்தியாசம் நிலவை விட இன்னும் அதிகம். அதனால அங்க இந்த விளைவு இன்னும் தீவிரமா இருக்கலாம். இப்போ ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியோட பெபிகொலம்போ விண்கலம் புதனை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இந்த உண்மையையும் கூடிய சீக்கிரம் நமக்கு சொல்லலாம். சுருக்கமா, ஒரு சின்ன வெப்பநிலை வித்தியாசம் ஒரு பெரிய பிரபஞ்ச மர்மத்திற்கு விடையா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நாம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு அறிவியல் அதிசயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிலாவின் இந்த தூசு வளையத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.